அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் உள்ள கிண்டி என்ற இடத்துல வந்துட்டு கலைஞருடைய நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை உயர்தர சிகிச்சை தரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர சிகிச்சை தரக்கூடிய பல்நோக்கு மருத்துவமனை வந்து செயல்பட்டு அந்த மருத்துவமனையில தான் வந்து விரும்பத்தக்காத நடக்கக்கூடாத இனிமேல் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு வந்து நடந்துட்டு, அதாவது புற்றுநோய் துறை தலைமை மருத்துவராகிய மருத்துவர் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு 24 வயது இளைஞர் வந்து கத்தி குத்தி இருப்பாரு. 7 இடத்துல குத்தப்பட்டு அந்த மருத்துவர் வந்து இப்போ வந்து தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காரு. அந்த நிகழ்வு ஏன் நடந்தது, எதற்காக அந்த இளைஞர் வந்து கத்தியால குத்தினார் மருத்துவர் பாலாஜி அவர்களை கத்தியால குத்தினாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சர் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கத்தி குத்தி ஏன் நடந்தது என்று பார்த்தோம்னா, விக்னேஷ் என்ற இளைஞருடைய தாயார் கடந்த 6 மாதமாக புற்றுநோய் சிகிச்சைக்காக அந்த கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்து கொண்டிருக்காங்க. 6 மாதமாக சிகிச்சை எடுத்தோம். அவங்க வந்து அவங்களுடைய உடல்நிலையில முன்னேற்றம் இல்லை என்ற காரணத்துக்காக இந்த இளைஞர் வந்துட்டு அவங்களுடைய அந்த மருத்துவ ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து போயிட்டு தனியார் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற தனியார் மருத்துவமனையில காட்டி இவங்க கொடுக்கிற சிகிச்சை முறையான வகையில தான் போகுதா என்று சொல்லி ஆலோசனை பண்ணியிருக்காரு. அப்ப பார்த்த அந்த தனியார் மருத்துவமனை மருத்துவர் வந்துட்டு, இல்ல இந்த மருந்து இது கொடுத்துருக்க கூடாது, இது கொடுத்ததுனாலதான் இந்த மாதிரி அவங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்படுது என்று சொன்னதுனால அதனால அந்த இளைஞர் வந்துட்டு மன உளைச்சல் ஆளாக்கி தன்னுடைய தாயாருக்கு சரியான சிகிச்சை கொடுக்கறதுனால, 2வது வந்துட்டு அவங்களுடைய தந்தை இருந்து 3 மாதங்கள் தான் ஆகுது. அந்த மன உளைச்சல்லையும் இருக்காங்க. தன்னுடைய தாயாரை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் என்ற ஒரு மனநிலையில வந்துட்டு அந்த மருத்துவரை வந்து கத்தியால குத்தி இருக்காங்க. அதுவும் பிளான் பண்ணி வந்துட்டு காய்னருக்கும் கத்தியாலதான் அதையும் வந்து குத்தப்பட்டிருக்கு. அவங்க வந்து அந்த விக்னேஷ் என்ற இளைஞன் வந்து தொழில்முறை ரவுடியோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற பையனும் இல்லை. அந்த பையன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன். தன்னுடைய தாயார 6 மாசமா அந்த தம்பி தான் வந்துட்டு பக்கத்துல இருந்து பார்த்துருக்காரு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பொறியியல் துறையில படிச்சுட்டு இருக்கிற ஒரு நல்ல பையன் தான். அந்த பையன் ரவுடி கிடையாது. அவங்க தந்தையார் இருந்த மன அழுத்தத்துல இருந்திருக்காங்க. அம்மாவும் இப்படி முடியாம இருக்காங்களே அப்படின்ற ஒரு மன அழுத்தத்துல இருந்ததுனால இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஆனாலும் இது ஒரு இந்த தன்னோட இந்த விக்னேஷனுடைய இந்த ஒரு சூழ்நிலை வந்து உண்மையிலேயே வருத்தப்படக்கூடிய பரிதாபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் மருத்துவரை கத்தியால குத்தலாமா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் அது வந்து தவறுதான். சட்டப்படி அரசாங்கம் வந்து புதிய நடவடிக்கை எடுத்து அந்த தம்பிய உடனே வந்துட்டு காவல்துறை கைது செஞ்சு விசாரணை நடத்தினதுலதான், அந்த விசாரணையில தான் விக்னேஷ் வந்து போலீஸோட விசாரணையில இவ்வளவு டீடைல்ஸும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து போலீஸோட கண்காணிப்புலதான் இந்த விக்னேஷ் இருக்காரு. ஒண்ணு நம்ம வந்து எப்பயுமே நம்ம பேசுற சேனல் நடுநிலையோட தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து கலந்த ஆலோசனை எல்லா கோணத்திலையும் இது சரியா அப்படின்ட்டு ஆலோசனை பண்ணுவது வழக்கம். இந்த நிகழ்வு சரியா, அரசாங்கம் நடந்துகிட்ட இந்த மருத்துவர் நடந்துகிட்ட நிகழ்வு சரியா, இந்த மாதிரி பல கோணத்துல நம்ம ஆய்வு பண்ணுவோம். விக்னேஷோட தாயார் கூட வந்து சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க, 6 மாத காலமாக சிகிச்சை எடுத்துட்டோம். அந்த மருத்துவர் தான் வந்துட்டு எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எழுதி கொடுத்தாங்க. அவங்க பார்த்திருந்தா இப்படி என் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்காதே, இன்னைக்கு நான் வந்து சிறுநீர் கழிக்க கூட ஒருத்தருடைய உதவியை நாடக்கூடிய நிலைமை வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷனுடைய தாயார் வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்க முடியுது. இந்த நிகழ்வை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே தவறு நடந்திருக்குமா, மருத்துவமனை நிர்வாகம் வந்து சரியாக மக்கள்கிட்ட ஏழை எளிய மக்கள்
மக்கள்கிட்ட சரியாக அணுகாம இருந்திருப்பாங்களா, சரியான சிகிச்சை கொடுக்காம இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு அரசாங்கம் எப்போதுமே வந்துட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக தான், அதுவும் இது வந்து பல்நோக்கு மருத்துவமனை, உயர்தர சிகிச்சை தரக்கூடிய மருத்துவமனை, அதுவும் தனியார் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு இணையாக அதுக்கு மேலும் கூடுதல் வந்துட்டு நவீன எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்து அனைத்து தரப்பட்ட மக்களும் வந்து பார்க்கக்கூடிய வகையில ஒரு சிறப்பான ஒரு மருத்துவமனை, ஆசியாவிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மருத்துவமனை வந்து உருவாக்கி இருக்காங்க ஒரு அரசாங்கம். அப்போ உண்மையிலேயே அரசாங்கத்தோட எண்ணம் என்னவாக இருக்குன்னா, இந்த ஏழை எளிய மக்களை வந்துட்டு சிகிச்சைக்காக வர மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோட தான் அரசாங்கம் வந்து இப்படி ஒரு உயர்தர சிகிச்சை மருத்துவமனையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால பலாயிரக்கான கணக்கான மக்கள் பலரையும் நடந்திருக்காங்க. இப்ப இங்க என்ன ஒரு சிக்கல்னாக்க, இந்த மருத்துவர்கள் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த மருந்து பத்தின அந்த டீடைல்ஸ் எல்லாம் உண்மையிலேயே மருத்துவம் படிச்சவங்களுக்கு மட்டும்தான், அந்த மருத்துவருக்கு மட்டும்தான் இந்த சிகிச்சை சரியானதா இல்லையா என்று அந்த மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சரியாக தெரியும். அப்போ அந்த பாலாஜி மருத்துவர் ஏறக்குறைய 25 வருட கால அனுபவம் வாய்ந்தவர். அவரு வந்துட்டு சரியான சிகிச்சை தான் கொடுத்தாரா இல்லையா என்பது என்னை போன்ற மற்றும் வந்து இந்த ஊடக பிரிவுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சரியா வந்து இது சரி செய்தது தவறா இல்லையா என்று சரியாக கணிக்க முடியாது. ஏன்னா இது வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்டது, விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது, அறிவியல் சம்பந்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது நோயாளியாக இருக்கக்கூடிய அந்த விக்னேஷோ அல்லது அவருடைய தாயாரோ இது முறையான சிகிச்சை தானா என்று, முறையானதா அல்லது தவறான சிகிச்சை என்று யாராலையும் கணிக்க முடியாது. இது மருத்துவர்களால மட்டும்தான் அதை வந்து சரியா சொல்லணும். அப்படி இருக்கும் பட்சத்துல உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து சரியா சிகிச்சை கொடுக்கல, அல்லது அந்த மருத்துவர் வந்துட்டு இவங்க கிட்ட வந்துட்டு தரக்குறைவாக நடந்துக்கிட்டாரு, ஆங்கில வார்த்தையில திட்டினாரு என்பது உண்மையாக இருந்தால் கட்டாயம் இவங்க போய் உயர் அதிகாரிகளை சந்திச்சு அவங்க வந்து மனு கொடுத்துக்கலாம். அதுக்காக கத்தியை தூக்கிட்டு போய் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில ஒருத்தரை வந்து பழிவாங்கும் எண்ணத்தோட, அதாவது அவங்களை அட்டாக் பண்றது என்பது சட்டப்படி குற்றம். அப்போ ஒருத்தர் இதை செய்ய போக மற்றவங்களும் இதே மாதிரி செய்ய, இப்ப வந்துட்டு மருத்துவமனை சிகிச்சைக்காக வர நோயாளிகளுக்கு ஆப்பிள் கட் பண்ணி பழங்கள் வெட்டுறதுக்கு இந்த மாதிரி கத்தி வைக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தர் செய்யறதுனால அப்போ கத்தி உள்ள விடுறதுக்கோ வந்துட்டு தயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ விக்னேஷ் என்ன பண்ணிருக்கலாம், உயர் அதிகாரிகளை சந்திச்சு இது முறையான அவங்களுக்கு உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தால் மருத்துவர் முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் உயர் அதிகாரிகளை சந்திச்சு சொல்லி இருந்திருக்கலாம், கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம், ஆனா அமைச்சரை பார்த்து சொல்லி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவிகளை இந்த மாதிரி உயர் அதிகாரிகளை நாடி இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மருத்துவரை கத்தியால் குத்துவது என்பது அது சட்டத்துக்கு முரணானது. இதை வந்து செய்யவும் கூடாது. ரெண்டாவது வந்துட்டு மருத்துவர்களுக்கும் நோயாளிகள் மேல ஒரு அக்கறை இருக்கு. இந்த மாதிரி மருத்துவத்துறை அரசு மருத்துவமனைய நாடி வர ஏழை எளிய மக்கள் மீது மருத்துவர்களும் தன்னுடைய அவங்க வந்துட்டு சட்டப்படி வந்துட்டு உறுதிமொழி ஏத்துக்கிட்டுதான் மக்களை காப்பாற்றுவதே அவங்களுடைய ஒரே கடமையாக உறுதிமொழி ஏற்றுக்கிட்டு தான் வராங்க. எல்லா மருத்துவர்களும் அதை தான் செய்யறாங்க. ஒருவேளை அவங்க ஒர்க் ப்ரெஷர்னால ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான நோயாளிகளை அவங்க சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால, டென்ஷன்னாலே ஏதோ ஒரு இடத்துல கவனக்குறைவு ஏற்பட்டிருந்தாக்க அதை திருத்திக்க வேண்டிய பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த சூழல்ல அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கண்டிப்பா அரசாங்கம் வந்துட்டு அந்த கத்தியா குத்தன விக்னேஷ கைது செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து மருத்துவத்துறை அமைச்சர் போய் உடனே பார்த்து அந்த மருத்துவர் பாலாஜிக்கு உரிய சிகிச்சை கொடுத்து அவரை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவரை காப்பாத்திடுவோம் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காங்க. துணை முதல்வர் உடனடியா போய் அந்த இடத்தெல்லாம் பார்வையிட்டு என்ன நடந்தது என்று ஒரு விசாரணை வைக்கப்படும் சொல்லிட்டு விசாரணையும் வச்சு கொடுத்தாங்க. இனிமேலும் எதிர்காலத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கவே கூடாத அளவுக்கு
உரிய பாதுகாப்பு மருத்துவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏழை எளிய மக்களாகிய சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை மருத்துவர்கள் வந்துட்டு காலவரையற்ற போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. யார கண்டிச்சு அறிவிச்சிருக்கிறாங்கன்னு புரியல. ஏன்னாக்கா இங்க வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு அவங்கள பாதுகாக்கிறேன்னு சொல்லிடுச்சு. அரசாங்கம் இந்த நடவடிக்கை கத்தி குத்து வேலையை அரசாங்கம் செய்யல, மருத்துவர்களை செய்யல. அந்த பையனும் கண்டிச்சு போராட்டம் இருக்கிறாங்களா, இன்னும் என்ன அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேக்குறாங்கன்னு புரியல. இந்த பையன் உண்மையிலேயே ஒரு ரவுடியா இருந்திருந்தா ரவுடியை எப்படி நீங்க மருத்துவமனைக்குள்ள விடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஆனா அந்த பையன் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவன். ஏதோ அவங்க அம்மாவுக்கு இப்படி ஆனதுனால மன உளைச்சல்ல இருந்ததுனால இந்த மாதிரி பண்ணிட்டோம். அரசாங்கம் மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டம் அறிவிச்சது. பல நோயாளிகள் அதனால பாதிப்புவாங்க. அதாவது மருத்துவர்களும் எச்சரிக்கையோட தான் அறிவிச்சிருக்காங்க. பூட்டி நேரத்துல இருக்கிற மருத்துவர்கள் போக மற்றவர்கள் தான் போராட்டத்தை கொண்டிருக்காங்க. ஆனாலும் அவங்க கோரிக்கையாகவே இதை வச்சுட்டு அரசாங்கத்துக்கு ஊக்க வச்சு இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காம பாத்துக்கணும். வர நோயாளிகளுக்கு உரிய விளக்கம் கொடுத்து அந்த நோயாளிகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மருத்துவர்களுக்கும் உண்டு, அரசாங்கத்துக்கும் உண்டு. நாம எப்போதும் நடுநிலையாக பேசி கொண்டிருக்கிறோம். அதே போல உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு நம்மளுடைய திராவிட பேச்சரங்க சேனலை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.